இங்க ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் அப்ப ஹீரோக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வர பொண்ணு வீட்டுக்காரங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு நீ இப்படிப்பட்ட ஆளான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவாங்க. இந்த சீன் எப்படியா இருக்குன்னா, மேல இருக்கிற பணத்தை ஒரு பொண்ணு எக்கி எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க பின்னாடி வர ஹீரோ மேல தெரியாம விழுந்துரா. அது ஒரு பக்கி பைய பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து வைரல் பண்றான். இந்த மேட்டர்லாம் தெரிஞ்ச ஊர் மக்கள் ஹீரோ எங்க பொண்ணு கேட்க போனாலும் அவனை துரத்தி விட, சரி லவ் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டு ஒரு பஸ்ல ஏறினா அங்க ஒரு அழகான பொண்ணு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வெக்கப்பட அந்த பொண்ணு நம்பரே எழுதி கொடுத்துட்டு போயிட ஹீரோவா ஜாலியா அந்த நம்பர் எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து போட்டு பார்த்தா அது ரெட் லைட் ஏரியா பொண்ணா இருக்கும். சரி ஊர்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கலான்னு போனா பஸ் ஸ்டாண்ட்லயே வாங்க மாப்பிள்ள உங்களுக்கு நாளைக்கே கல்யாணம்னு சொல்ல ஹீரோ சரியா நான் பொண்ணு அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்க்கணும்னு கேட்க அவனுங்களும் காமிக்கிறான்னு சொல்லிட்டு கடைசியில கிளப்பி கல்யாணத்துல நிறுத்திடுவானுங்க. அங்க வந்த கல்யாண பொண்ணு அழகா கியூட்டா இருக்க ஹீரோவும் வாய பொழுதுட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூட்டு போயிடுவான். ஹீரோவோ புது பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு புது கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்தனா அவ பேசுறது உனக்கு சுத்தமா புரியல. பதறி போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டோம்னா அவங்க அம்மாவுக்கும் பேசுறது சுத்தமா புரியல. இப்பதான் ஹீரோக்கே தெரிய வருது ஹீரோயின் ஒரு கன்னடன்றதுனால மலையாள பசங்க எல்லாம் பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்கு மறுத்திருப்பானுங்க. அதனால தான் ஹீரோவை கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண கூட பேச வைக்காமலே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பானுங்க.